ஹாய், நான் அதீப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பற்றின வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காட்டி அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 Proங்கிற ஃபோனு. இந்த ஃபோன் போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய்க்கு கிடைக்கிது. அது 6GB 128GB வேரியண்ட்டு. ஃபோனோட ப்ரைஸ் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். இந்த ஃபோன் நீங்கள் 15,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் வர்த்து தான், 16,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் வர்த்து தான். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதில் இருக்குது. கோர்னிங் ஒர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தான் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. HDR10+ஓட சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல வருது. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாடி தான் வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. Qualcomm Snapdragon 732G ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Adreno 618 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. LPDDR4X RAM டைப் தான் இதில் வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 5020 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் வருது. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோனோட பேக் சைடில் வர கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மோட்டோவோட G60ங்கிற மாடல். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய் தான் வருது. பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வருது. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக வர்த்தான ஃபோனு தான். இந்த ஃபோனுமே சில சமயத்தில் 14,999 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். 0.8 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே இதில் வருது. 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. HDR10ஓட சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 732G ப்ராசஸர் தான் இதில் வருது. ஒரு 6000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. Android 12 அப்டேட்டை மோட்டோரோலா இந்த ஃபோனுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் அதில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெட்மி Note 11. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,499 ரூபாய் வருது. இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போதும் இதே ப்ரைஸ் தான் இருந்துச்சு. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காட்டே போய் செக் பண்ணி பாருங்கள். 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளே இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான் இதில் வருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 680 ப்ராசஸர் தான் இதில் வருது. Adreno 610 தான் இதில் கொடுத்துருக்க GPU. LPDDR4X RAM டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் வருது. 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் வருது. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 13 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது Realme Narzo 50. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,999 ரூபாய் வருது. 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வருது. MediaTekோட Helio G96 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Mali G57 தான் இதில் வர GPU. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. Realme UI 2 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் வருது. பின்ன 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது iQOட Z644 வாட்டுங்கிற ஃபோனு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் வருது.
இதே ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோவில் இருக்குது, விவோ T1ங்கிற பேரில். ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஃபோன் தான். உங்களுக்கு ஐக்யூ பிராண்டிங் பிடிக்காட்டி விவோவில் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்ஸுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்கறதே கிடையாது. இங்கே கொடுத்துருக்குது ரொம்பவே அட்வான்டேஜாக தான் எனக்கு படுது. உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணும்னா இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 680 ப்ராசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. Adreno 610 தான் அதில் கொடுத்துருக்கிற GPU. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது. ஃபன் டச் OS தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அப்புறமா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வருது. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸும் தான் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக போக்கோட M4 Pro 4Gங்கிற மாடல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கொரில்லாஸோட 3 ப்ரொடெக்ஷன் இதில் வருது. 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. அப்புறமா சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் வருது. மீடியாடெக்கோட Helio G96 ப்ராசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 13 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பேக் சைடில் வர கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா வருது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோனு தான். போக்கோட M4 Pro 5Gங்கிற ஃபோனு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 240 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் வருது. சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் வருது. மீடியாடெக்கோட Dimensity 610 ப்ராசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 9 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. மாடி G57 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் மட்டும் தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எல்லா நாளுமே 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட Instagram ஐடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே Instagram வழியாக தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.